நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம் 20-21. எடுத்துட்டீங்களா? எல்லோரும் வாசிங்க. இப்போ உங்கள் வாயில் ஆண்டோடைய வசனம் உச்சரிக்கப்படட்டும். எல்லோரும் வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன், அவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் இந்த ஜனத்தை நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதையிலும் நடத்துகிறீர், நடத்தி கொண்டிருக்கிறீர், இன்னும் நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்களை என்னையும் நீதியின் வழிகளிலே நடத்துவார், நியாயத்தின் பாதையிலே நடத்துவார். ஆண்டவருடையதான நடத்துதலில் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். அவன் தான் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காரு. வருஷத்தை துவங்கினதுலேருந்து நடத்துகிறார், ரட்சிக்கப்பட்ட தினத்திலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த மாதத்திலே நீங்கள் நீதியை அனுபவிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்குது? நீங்கள் அவர் நடத்தி வந்த பாதையில் சில அநீதிகள் உங்களுக்கு நடந்திருக்கலாம், சில நியாயக்கேடுகள் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும். உண்மையாக இருக்கிறீங்க, டியூட்டியில் உண்மையாக இருக்கீங்க. ஓபி அடிக்கிறவன், டிமிக்கி அடிக்கிறவன் நல்ல பேர் வாங்குறான். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வருது. உங்களுக்கு அநீதி நடக்கிறது. என் தேவன் இந்த மாதத்தில் நீதி கிடைக்க செய்வார். ஆமென். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நியாயம் கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உங்களுக்கு உழைப்புக்கேற்ற நியாயம் கிடைக்கல, என் தேவன் நியாயம் கிடைக்க வப்பா. ஆமென். நீதியும் நியாயமும் கிடைக்கும். அந்த பாதையில் நடத்த போகிறார். என்ன பாதை? நீதியின் பாதை, நியாயத்தை. யாரை நடத்துவார்? யாரை நடத்துவார்? என்னத்தான் அப்படின்னு வேகமாக நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. யாரை நடத்துவார்? வாசிங்க 20ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை. சத்தமா இல்லையா சொல்லுங்க. யாரை நடத்துவார்? ஆண்டவரை சிநேகிக்க வேண்டும். யார் ஆண்டவரை உண்மையாய் சிநேகிக்கிறீர்களோ அவர்களை நடத்துவார். நேசிக்கிறோமே, நேசிக்காமல் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நேசத்துக்கு என்ன இருக்குது? வித்தியாசம். இந்த ஒரு அழகான பேபி இருக்குது, அதை நேசிக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதை பார்த்து அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணினாலே அது ஒரு அடையாளம். ஆமாம், அப்படி தானே? அதுக்கு பிறகு லேசாக அப்படி தட்டி கொடுத்துட்டு போனால் அது ஒரு அடையாளம். அதுக்கு பிறகு தூக்கி அப்படி வச்சுக்கிறது ஒரு அடையாளம். இன்னும் தூக்குனா மட்டும் போதாது, அது மூக்கு வடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை ஒரு கிஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் அடையாளம். இன்னும் கொஞ்சம். இதெல்லாம் அன்பு என்ன செய்யுது? வித்தியாசம். ஒவ்வொரு அன்பிலே வித்தியாசங்கள் இருக்குது, அன்பிலே வித்தியாசங்கள் இருக்குது. இதுபோல் ஆண்டவரை நேசிக்கிறதுலே வித்தியாசம் இருக்குது. அன்பு 4 வகை. ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை வெக்கப்பிள்ளரி, லவ். ஆனால் தமிழில் 4 வார்த்தை இருக்குது, 4 விதம் இருக்குது, 4 வார்த்தை இருக்கிறது. 4 வார்த்தை: அன்பு, காதல், நேசம், பாசம். எல்லாத்துக்கும் மொத்தத்தில் என்னது இங்கிலீஷில்? லவ். 4 வார்த்தை இருக்கிறது அன்புக்கு. 4 வகை அன்பு இருக்கிறது. ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு, அந்த அன்பு, ஃபேமிலி லவ். அப்புறம் பிரதர்ஸ், சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கிற அன்பு, பிரதர்லி லவ், சகோதர அன்பு. 3வது அன்பு ஃப்ரெண்ட்லி லவ், நண்பர்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, நண்பர்களுக்குள்ளே இருக்கிற. த 4th லவ், 4வது அன்பு இருக்கு, த டிவைன் லவ். அது தெய்வீக அன்பு. அதுக்கு கிரேக்க வார்த்தை அகப்பே என்ற அர்த்தம். ஃபிலியோ, இதெல்லாம் சகோதர அன்பு. இந்த அகப்பே அன்பு இருக்குது பார்த்தீங்களா, இது தெய்வீக அன்பு. இது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத அன்பு. இந்த அகப்பே அன்பு
இந்த அன்பு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஏன்? அவர் அன்பு காட்டினார். அவர் தேவனாயிருந்தும் தெய்வமாயிருந்தும் அவர் நம்ம மேலே அன்பு வச்சு நமக்காக அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார். அதுதான் அன்பின் அடையாளம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் எல்லோரும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே அவருடைய அன்பை அங்கே பார்க்கிறோம். நம்மேல் வைத்த அன்பை அவர் சிலுவையிலே விளங்க பண்ணுகிறார். அப்போ சிலுவை மரணம் என்பது அன்பின் அடையாளம். இயேசு சிலுவையிலே மரித்தார் என்றால் அவர் நம் மேலே வைத்த அன்பை காட்டுகிறார். பிகாஸ் நாம் தப்பு செஞ்சோம், நாம் பாவம் செஞ்சோம், நமக்குத்தான் மரண தண்டனை கொடுக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்ம தான் மரண தண்டனை அனுபவிக்கணும். பட் சம்படி அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் அந்த தண்டனை நிறைவேற்றுகிறார். அங்கே தான் என்ன தெரியுது? அன்பு. அன்பு. இப்போ நாமே ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு ஊனமுற்றவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு அவங்க சிலர் பிச்சை கேட்குறாங்க, கேட்காமலே கொடுக்குறோம், அவங்கள பார்த்த உடனே கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு வகையான அன்பு, ஹெல்பிங் லவ். பட் எல்லா அன்பை காட்டிலும் நமக்காக ஒருத்தர் இரத்தத்தை சிந்துகிறார், நமக்காக ஒருத்தர் தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார், நமக்காக அடி உதையெல்லாம் வாங்குகிறார். அதுதான் டிவைன் லவ், தெய்வீக அன்பு. அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் நம்மிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார். உங்கள் கல்யாணத்துக்கு வந்தோம்ல, மொய் எழுதணும்ல, வரவே இல்லை. அப்போ பதிலுக்கு பதில் செய்யணும்னு என்ன செய்கிறோம் சொல்லுங்க? மொய் எழுத நம்ம செஞ்சோம், பதிலுக்கு செய்யணும்னு என்ன செய்கிறோம்? நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம், அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனோம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம்ல. இதைத்தான் அவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்காக அவர் அன்பு காட்டினார், உங்களுக்கு எனக்கு அவர் அன்பு காட்டினார். அவர் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். அதான் 10 கட்டளை. முதல் கட்டளை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. அது 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 யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிற நமக்கும் அதே கட்டளை. the same commandment, you love your God. உன் தேவனை நீ நேசி. அது நம்மேல் விழுந்த கடமை. அதனால தான் சீசரில் பூரா நிப்பாட்டி வச்சுக்கிற, இவர்கள் எல்லாரையும் காட்டில் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. அவர் அன்புக்கு ஏங்குகிற தெய்வம். அவர் நம்முடைய அன்புக்காக இயங்குகிறார். ஒரு சின்ன பிள்ளை போல அன்பை எதிர்பார்க்கிறார். 10 பேரை குஷ்டரோகி குணமாக்கி விட்டுட்டு இவனாவது ஒருத்தனாவது நன்றி சொல்கிறானான்னு அப்படியே பார்க்குறாரு. 50 பேர் நம்ம ஊர் பயிலாக இருப்பான் போல, தின்னுட்டு அம்மாட்டில் போய்கிட்டு இருக்கான், சுகத்தை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒருத்த மட்டும் திரும்பி வந்து என்ன செய்கிறான்? தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்யூ காட், ஜீசஸ் தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, என்னை குணமாக்குறேன். அப்போ தான் இயேசு கேட்குறாரு, மீதி 9 பேர் அவ்வளோ தடிமாட்டு போயிடுங்க, தின்னுட்டு போயிட்டாங்க, சுகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, நீயாவது நன்றி சொல்ல வந்திய. இது ஒரு அன்பின் அடையாளம். ஆண்டவரை வந்து துதித்து பாடி ஆராதித்து அன்பு செலுத்துவது அது ஒரு அன்பின் அடையாளம். இந்த அன்பை நாம் செலுத்த வேண்டும். நீங்கள் காணிக்கை போடுறது ஒரு அன்பின் அடையாளம். அப்படித்தான் சொல்கிறாரு. ஒரு சிறு விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். ஊற்றினோடனே இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியம்மான்னு சொல்கிறாங்க. கூட இருக்கிற சீசர்கள் மற்றவங்களும் சரி, இப்படி கொண்டு வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. அப்போ ஏசப்பா என்ன சொன்னார்? இவள் என்னிடத்தில் அன்பு, மிகவும் அன்பு கூர்ந்திருக்கான். அதனால தான் அவளுடைய அன்புக்கு இந்த 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 பரிமள தைலம் ஒன்றும் ஒரு விலை உயர்ந்ததாக தெரியவில்லை. அன்பு. அன்பு. நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், டெய்லி எந்திரிச்ச உடனே ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை அவரை பார்த்து சொல்லணும். ஆண்டவரை பார்த்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம்னு சொல்கிறதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்.
தேவனுடைய அன்பு நமக்குள் வர வேண்டும். அது வந்தால் நாமும் அன்பு செலுத்துவோம். அதனால தான் அவரே சொல்கிறாரு, என்னிடத்தில், இப்போ வாசிங்க ரோமர் 8:20, நீதிமொழிகள் 8:20, என்னை சிநேகிக்கிறவர்களை நீதியின் பாதையிலே நடத்தி, நியாயத்தின் பாதையிலே நடத்தி, புரியுதுங்களா? ஆண்டவரை நேசிக்கிறவர்களை மட்டும்தான் நீதியின் பாதையிலே நடத்தி நியாயத்தின் பாதைக்குள்ளும் நடத்துகிறேன். நடத்தி எங்கே கொண்டு போகிறாரு? மெய்ப்பொருளை சுதந்திரிக்க வைப்பேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாக ஆண்டவரை நேசித்தா, உண்மையான அன்பு செலுத்தினால் அவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. அவரே சொல்கிறார் 17ஆம் வசனத்தில், வாசிங்க 17ஆம் வசனத்தை பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நீங்கள் ஆண்டவரை நேசித்தால் அவர் உங்களை நேசிப்பார். நம்மளை நேசிக்கிறவர்களை அவர் நேசிக்கிறார். இப்போ நேசத்துக்கு என்ன அடையாளம்? நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேபியை பார்த்த உடனே என்ன செய்ய சொல்லும்? தூக்க சொல்லும், பார்க்க சொல்லும், தூக்க சொல்லும். அது அடையாளம். என்ன அடையாளம் சொல்லுங்க? அன்பின் அடையாளம். இதுபோல் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார்னா நம்மளை பார்ப்பார். அன்பு இல்லைன்னு வச்சுங்க, பார்க்காத மாதிரி போயிட்டே இருப்பார். அவர் நம்மளை பார்க்கிறதே அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு. என்னை நேசிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? நேசிப்பேன். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்பவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் தெரியுங்களா? அதுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீங்கள் ஆண்டவரை நேசிப்பதற்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? அந்த வசனத்தை சொல்லுங்க. புரியும். 17, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். நீ என்னை நேசிப்பது உண்மையானா நீ காலையிலே எந்திரிச்சு எனக்கு தோத்திரம் சொல்லுவேன். ஆமேன். என்னை நேசிக்கிறவர்கள் காலையிலே, அதிகாலையிலே என்னை தேடுவார்கள். அப்படி தேடுகிறவர்களுக்கு நான் வெளிப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பு இருந்தால் காலையிலே எந்திரிச்சு அவருக்கு என்ன செய்ய சொல்லணும்? தோத்திரம் சொல்ல சொல்லணும். அன்பு இருந்தால் காலையிலே தேடுவோம். நீங்கள் ஒரு 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 உங்கள் தாயோ தகப்பனோ சுகம் இல்லாமல் இருக்காங்க, அதை படுத்துருக்காங்க. உங்களுக்கு அன்பு இருந்தால் என்ன செய்யணும்? எந்திரிச்சு வேணா பார்க்க செய்யும். அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்காங்க, எந்திரிச்சு என்ன செய்வோம்? பார்ப்போம். அது கிடக்கும், தூங்குங்க. அப்புறம் எந்திரிச்சு தின்னுங்க, தூங்குங்க, தின்னுங்க, கிடக்கட்டும். அன்பு இருந்தால் அப்படி அவங்கள தேடாமல் இருக்கவே மாட்டோம். அன்பு இருந்தால் தேடுவோம். இதைத்தான் சொல்கிறாரு, நீ அன்பாய் இருந்தால் நீ அதிகாலையிலே என்னை தேடுவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நீங்கள் அன்பாய் இருப்பதற்கு இன்னொரு அடையாளம் இருக்கு. வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்பு கூறுவதற்கு அடையாளம், சிம்பிள். which one? பாருங்க, அங்கே பாருங்க. நீங்கள் அன்பா இருப்பதற்கு அடையாளம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் சொல்லுங்க. அவருடைய கற்பனைகளை, கமெண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகளை கை கொள்ளுவதே அவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு அடையாளம். அன்பா இருந்தா வசனத்தை என்ன செய்வோம்? கை கொள்ளுவோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் தசம பாகத்தை கடவுளுக்கு. இதெல்லாம் என்னது சொல்லுங்க? அன்பின் அடையாளம். பாடுறது நல்லா பாடுவோம், கைதட்டுறது நல்லா தட்டுவோம், ஆராதிக்கிற ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம். இதெல்லாம் என்னது? அன்பின் அடையாளம். நீங்கள் பிரமாணங்களை கை கொள்ளுவீர்கள். அப்படி என்றால் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லியும் அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டால் உங்களுடைய அன்பு
மாய்மாலமானது, பொய்யானது. ஆக அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. அவருடைய அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். மறுபடி வருகிறேன், அன்பு கூறுகிறவர்களை, நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன், நம்ம எல்லாரும் இயேசுவை கும்பிட்றோம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், எல்லாரும் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆமேன், அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நீதிமான் ஆகியிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், திருவிருந்து எடுக்க போகிறோம். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. அப்படி என்றால் நமக்குள்ளே அன்பு ஒன்று போல இருக்கணும் இல்லையா? இல்லை, எல்லார்ட்டையும் அன்பு இல்லை. 12 சீஷர்கள் சொல்லணும், எல்லாரிடம் ஒன்று போல் அன்பு இருந்தாங்க, ஒன்பு குரல். ஆனால் ஒருத்தன் தான் 100க்கு 100 மார்க் எடுத்து அன்பின் சீஷன்னு பேர் வாங்கினார். யார்? யோவான். அன்பின் சீஷன்னு சொன்னார். அப்படி என்றால் நம்முடையக்குள்ளே அன்பிலே வித்தியாசம் இருக்கவே, இங்கே வந்திருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்கள் அன்பு அவருக்கு பிடிக்கணும், உங்கள் அன்பு அவர் பார்க்கணும். அன்பு கூர்ந்தால் உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவார், உங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பார். நியாயமும் நீதியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நியாயமும் நீதியும் கொடுத்து நீதியின் பாதையிலே உங்களை நடத்தி, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ப்பொருளை காண செய்வேன், சுதந்திரிக்க செய்வேன். எல்லாரும் அங்கே வருவோம். நீதிமொழிகள் 8:20 வாங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் பாதையிலும் நீதியின் வழிகளிலும் நியாயத்தின் பாதைகளிலும் நடத்துகிறேன். அப்படி என்றால் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நீதியின் வழிகளிலும் நியாயத்தின் பாதையிலும் நடத்தி கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் எதை சுதந்திரிக்க வச்சிருவார் சொல்லுங்க? மெய்ப்பொருளை சுதந்திரிக்க வைப்பார். மெய்ப்பொருள் என்றால் என்ன? பொருள்னா என்ன? பொருள்னா வீட்டில் இருக்க பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கட்டில், சோஃபா செட்டு எல்லாத்துக்கும் பேர் என்னது? அப்படி தானே? நல்லா படித்து வச்சிருக்கேன். போ, இதல்ல பொருள். பொருள் என்னன்னு தெரியுமா? ஃபாதர் பாட்டு பாடுறாரு, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே நான் அவராலையோ பாடுறாரா? இப்போ சொல்லுங்கள், உடல் பொருள் ஆவி. இப்போ சொல்லுங்கள், பொருள் என்னது? ஃப்ரிட்ஜு, பீரோ, வாஷிங் மிஷின் எல்லாம் சேர்த்தா உடல் பொருள் ஆவி. பொருள்னா என்ன? உடல்னா என்னன்னு தெரியுது, சரீரம். பொருள் ஆத்துமா, அடுத்தது ஆவி. அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தான் உடல் பொருள் ஆவி. இங்கே ஆத்துமான்னு சொல்கிறது போல் என்ன வச்சுருக்கு? பொருள். ஏன்? உருவம் இல்லை, காணக்கூடாதது, அன்னோன், அறிய முடியாத ஒன்றாக இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை யாரும் பார்க்க முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? பொருள். பொருள் பொருள். நம்முடைய ஆத்மாவை பொருள் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே சாலமோன் என்ன சொல்கிறார்? நீதிமொழிகளில் என்ன ஆச்சுடா? 8:20 வைங்க. என்னாச்சு? சரி, 8:20 வாசிங்க. என்ன பொருள்? அப்போ பொய் பொருள் இருக்குது. ஹலோ, இது மெய்ப்பொருள் என்றால் பொய் பொருள் எது? எது பொருள்னா என்னது? சொல்லுங்கள். சண்டை கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அல்ல இல்லையா? சொல்லுங்கள். பொருள்னா என்னது? ஆத்மா. அப்போ மெய்ப்பொருள்னா என்ன? அப்போ இந்த பொருள் என்ன பொருள்? நல்லா கவனிக்கணும். பொருள் என்றால் என்ன? பொருள் என்றால் என்ன? விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். நமக்குள் இருக்கிற ஆத்மா எப்படி வந்துச்சு? பொருள் எப்படி வந்துச்சு? முத மனுஷன் என்ன செஞ்சார்? மண்ணில் செஞ்சார். ஆதாமை செஞ்சு படுக்க போட்டு, மண்ணில் செஞ்சு படுக்க போட்டு நாசியில் கொண்டு போய் என்ன செஞ்சார்? ஊதினார். அப்படி தானே இருக்குது. 1 அதிகாரம் 27 வசனம். நாசியிலே சுவாசத்தை ஊதின உடனே என்ன ஆயிடுச்சு?
ஜீவ ஆத்மா வந்துருச்சு. அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? வெறும் ஆத்மா இல்லை, உயிருள்ள ஆத்மா வந்துருச்சு. ஆத்மா வந்துருச்சு, பொருள் வந்துருச்சு. யாருக்குள்ளே? ஆதாமுக்குள்ளே, மனுஷனுக்குள்ளே. இந்த மண் சரீரமாக மாறிடுச்சு. இந்த மண் ஃப்ளஷ் மாம்சமாக மாறிடுச்சு. ஆனால் அந்த இந்த சரீரத்துக்குள்ளே எது வந்துருச்சு? ஆத்மா வந்துருச்சு. என்ன ஆத்மா? ஜீவ ஆத்மா, உயிருள்ள ஆத்மாவாக மாறிடுச்சு. அவன் தொடர்ந்து அப்படியே நடமாடிக்கிட்டு இருந்தார் தோட்டத்துக்குள்ளே. பாவம் செய்தபோது ஆத்மா இருந்துச்சு, ஆனால் செத்து போயிருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா அப்போ இப்போ ஆத்மா இருக்கு, ஆனால் எப்படி கிடக்கு? செத்து. பாவம் செய்கிற ஆத்மா புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன், நானே உயிர்த்தெழுதலும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன் நமக்குள்ளே வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஜீவன் அப்படியே வந்து நம்முடைய ஆத்மாவை எதாக்குகிறது? உயிராக்கி விட்டுருச்சு. பாவம் செஞ்ச போது செத்து கிடந்துச்சு, இப்போ இயேசு வந்ததுனாலே உயிராயிருச்சு. இப்போ மறுபடியும் நம்முடைய ஆத்மா என்ன ஆத்மாவாயிருச்சு? சொல்லுங்க, ஜீவாத்மா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இப்போ ஆத்மா என்கிற பொருள் இருந்துச்சு, பாவம் செஞ்ச போது வெறும் பொருளாக இருந்துச்சு. இயேசு என்கிற மெய்ப்பொருள் வந்த உடனே சொல்லுங்க, இயேசு என்கிற மெய்ப்பொருள் வந்த உடனே அது மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? ஜீவன். இதுக்கு பேர் தான், அந்த மெய்ப்பொருளுக்கு பேர் தான் நித்திய ஜீவன் அல்லது இயேசு. இயேசுக்கு இன்னொரு பேர் என்னது? நித்திய ஜீவன். இதைத்தான் சொல்கிறேன், அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். ப்ராமிஸ். உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் பெர்மனன்ட் வாக்கு தத்துவம், நித்திய வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? நித்திய ஜீவன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் 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 கருகலான சத்தியமாக இருக்கும். இப்போ சொல்லுங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே நம்முடைய ஆத்மா என்ன அடைஞ்சிருச்சு? மெய்ப்பொருளாக மாறிடுச்சு. மெய்ப்பொருளாக மாறிடுச்சு. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு. யார்? திருவள்ளுவர். தமிழ் பாடம் எடுக்க போகிறேன், எல்லாம் கவனமாக இருங்க. தமிழ் பாடம் எடுக்க போகிறேன், எல்லோரும் சொல்லுங்கள். திருவள்ளுவர்னு சொல்கிறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. பார்க்கவே முடியாது, மெய்ப்பொருளை பார்க்கவே முடியாது. மெய்ப்பொருள் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கிற மெய்ப்பொருள் காணவே முடியாது. ஏன்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் யாரு? வள்ளுவர். இயேசு கிறிஸ்து ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர். அதனால தான் அவர் சொல்கிறாரு, மெய்ப்பொருளை எவனுமே பார்க்கவே முடியாது. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், பிதாவுக்கு சமமாக இருக்கிறார், ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார். அந்த மெய்ப்பொருளை ஒருவனும் பார்க்கவே முடியாது. இப்போ அந்த மெய்ப்பொருள் பூமிக்கு வந்து அவர் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எது? மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருளை காண்கிறவர்களும் பாக்கியவான், அந்த மெய்ப்பொருளை அடைகிறவர்களும் பாக்கியவான். இப்போ வாசிங்க 20 வசனம், நீதிமொழிகள் 8:20. என்னை சிநேகிக்கிறவர்கள் அந்த மெய்ப்பொருளை காண்பார்கள் சொல்லியிருக்கா? சொல்லுங்க. மெய்ப்பொருளை வள்ளுவர் சொல்றாரு, காணவே முடியாது. மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்றாரு. ஆனால் மெய்ப்பொருளை காண்பது அல்ல, நம்ம சொல்லுங்க சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவை சொந்தமாக்கி கொண்டோம், மெய்ப்பொருளாகி அவரை சொந்தமாக்கி கொண்டோம். அவர்கிட்ட தான் ஜீவன் இருக்கு. அப்போ நித்திய ஜீவன் தான் சொல்லுங்க மெய்ப்பொருள். நானே வழியும் நித்திய ஜீவனாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனாயிருக்கிறேன். இந்த நித்திய ஜீவனுக்கு பெயர் தான்
மெய்ப்பொருள். அப்போ யாரையெல்லாம் கர்த்தர் நடத்துகிறாரோ, நீதியின் பாதையிலும் நியாயத்தின் பாதையில் நடத்துகிறார்களோ, அவர்களெல்லாம் மெய்ப்பொருளாகிய இயேசுவை சொல்லுங்க, நித்திய ஜீவனை சொல்லுங்க சுதந்தரிப்பார்கள். சுதந்திரித்து கொண்டவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இதை நம்ம ஏற்கனவே இல்லை. நம்ம சர்ச்சுக்குள்ளேயும் சரி, கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் பேருக்கு தான் கிறிஸ்தவனாக இருக்காங்களே ஒழிய அநேகருக்குள்ளே என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. அவங்க பேருக்கு தான் கிறிஸ்தவங்களாக இருக்காங்களே ஒழிய அநேகருக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவன் இல்லாததுனால தான் பிசாசு என்ன செய்கிறான் சொல்லுங்கள், அட்டாக் பண்ணுகிறான். பலவீனப்படுகிறார்கள், வியாதிப்படுகிறார்கள். இன்னொரு விதத்தில் சொன்னால் அவர்களுக்குள்ளே பேய் பிடிக்கவே ஆரம்பிச்சது. ஆனால் பேர் என்னது? கிறிஸ்தவர்கள். நாங்களும் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்களும் ஏசப்பா பிள்ளை, வீட்டில் வசனம் வச்சுருக்காங்க, கலண்டர் வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனாலும் வீட்டில் பேய் பிடிக்குது, வீட்டில் பிசாசு போராட்டம், ஒரே சண்டைக்காடாக இருக்குது, வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே வியாதியாக இருக்குது, ஒரே கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. உன் வீட்டுக்குள்ளே எது இல்லை? மெய்ப்பொருளாகிய இயேசு என்கிற நித்திய ஜீவன் இல்லை என்பதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். இந்த மாதம் உங்கள் வீட்டிலே மெய்ப்பொருளை காண செய்வா, மெய்ப்பொருளை சுதந்தரிக்க செய்வா. உங்களை நீதியின் பாதையிலே நடத்தி, நியாயத்தின் பாதையிலே நடத்தி, மெய்ப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவனை அனுபவிக்க செய்வா. அல்லேலூயா. தட் மீன்ஸ் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் நித்திய ஜீவன் வரப்போகிறது. ஏற்கனவே வந்தவங்களுக்காக தோத்துறோம், நித்திய ஜீவனோடு இருக்கிறவங்களுக்காக தோத்துறோம். நித்திய ஜீவன் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் இந்த சபைக்கு வந்தது நிமித்தம், இந்த சபையில் ஆராதிக்கிற நிமித்தம் கர்த்தர் எல்லோரையும் நித்திய ஜீவனால் மெய்ப்பொருளை கண்டடைய செய்ய போகிறார், சுதந்தரிக்க செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். சரி, ஆண்டவர் சொன்னார் இந்த மாதம் வாக்குத்தத்தம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அவர்களை எந்த பாதையில் நடத்துவேன்? நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதையில் நடத்தி எதை சுதந்திரிக்க வைப்பேன் சொல்லுங்க? நித்திய ஜீவனாகிய மெய்ப்பொருளை சுதந்திரிக்க வைப்பேன். அல்லேலூயா. சரி, இதை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம இயேசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறோம். இருக்கா? இருந்தால் இந்த நித்திய ஜீவனை நாம் இல்லாதவர்கள் சுதந்திரிக்கணும், இருக்கிறவர்கள் தக்க வைக்கணும். அதுக்கு என்ன வழி? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17 3வது வசனம். மெய்யான ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய பூமிக்கு அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். சொல்லுங்க. அப்போ நமக்கு எத்தனை தேவன் உண்டு? முதல்ல ஒரே தேவன். எத்தனை தேவன்? ஒரே தேவன். அவருக்கு பேர் என்ன? பிதா. அவருக்கு பேர் என்ன? பிதா. தேவனுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? பிதாவாகிய தேவன், பிதா. முஸ்லீம்கள் என்ன வச்சுருக்காங்க? அல்லாஹ். என்ன பேர் வச்சுருக்காங்க? அல்லாஹ். இந்துக்கள் என்ன பேச்சு வச்சுருக்காங்க? ஈஸ்வரன். அப்படியா? வாட் எவர் மேபி. தேவன், ஃபாதர் காட், பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் அவர் ஒருவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவருக்கு பெயர் சொல்லுங்க? இயேசு. அவர் அனுப்பின நபருக்கு பெயர் இயேசு. இந்த இயேசு யார்? கர்த்தர். வாசிங்க 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். எத்தனை தேவன் உண்டு நமக்கு? ஒன்லி ஒன் காட். ஹிஸ் நேம் இஸ் ஃபாதர். ஒரே தேவன். அவரை நாம் கூப்பிடுவது பிதா, அப்பா. பிதான் என்னது? அப்பா. அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாம் ரைட். செகண்டு, இயேசு கிறிஸ்து என்னும்
ஒரே கர்த்தர். கர்த்தர்னா இது யாரு தான்? யாரு? இயேசு. கர்த்தர்னாலே யாரை தான் குறிக்கும்? இயேசு. இயேசு கிறிஸ்து என்ற ஒரே கர்த்தர் தான் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் இந்த கர்த்தருக்கு போட்டிக்கு நிறைய ஆள் இருக்காங்க. லார்டு வெங்கடேஸ்வரா, லார்டு முருகன் வந்துட்டாங்களா போட்டிக்கு? யாருக்கு போட்டிக்கு? ஏசப்பாவுக்கு போட்டிக்கு. அவங்களும் பேரை வச்சுக்கிறாங்க. தனக்கு முன்னாடி என்ன பேர்? நானும் கர்த்தர் தான், நானும் கர்த்தர் தான். இந்த ரவுடிகள் சொல்கிற மாதிரி நானும் ரவுடி தான் ஓசு போயிடுறான். கர்த்தர்னாலே அது யாரைத்தான் குறிக்கும்? இப்போ நீங்களே பாருங்களேன், கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லியாச்சுன்னா அது யாரைத்தான் குறிக்கும்? நம்மளை பார்த்து இவங்களாம் கிறிஸ்தவங்கன்றோம். கர்த்தர்னாலே அது யாரைத்தான் குறிக்கும்? இயேசுவைத்தான் குறிக்கும். இதனால் ஜீரணிக்க முடியலை. அதுகளும் தனக்கு பேரை வச்சுக்கிறது. என்ன பேர்? கர்த்தர் 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 கர்த்தர். ஆனால் இந்த பிதாவுக்கு கர்த்தருக்கு உள்ள வித்தியாசம் என்ன? ஏன்னா ஏன் வித்தியாசம்? ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை என்ன? இதை அறிவதே போச்சு போச்சு. யோவான் 17:3. அதை அறிவதே சொல்லுங்க, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்தால்தான் நித்திய ஜீவன் வரும். நித்திய ஜீவனை தக்க வைக்க முடியும். பிதா என்பது யார்? பிதாவாகிய தேவன் யார்? He is Almighty God, unknowing God. He is unseen God. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. காண முடியாத பரலோகத்தில் இருக்கிற தேவன் பிதா. ஒருவரும் இந்த தேவனை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, பார்க்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் அவரை பார்க்க ஆசைப்படுறாரு. நோ, பார்க்கவே முடியலை. யார? பிதா. பார்க்க அப்படி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற தேவன். அந்த அளவுக்கு அவர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள அவ்வளவு மகிமையான தேவன். அவரோடு ஒப்பிடத்தக்கவர் யாரும் இல்லை. அவர் தனக்கு சமமாய் தன்னோடு சேரில் உட்கார். ஏன்னா அங்கே பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தா பிதாவாகிய சேர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார். அவருக்கு இணையாக ஒரு சேர் பக்கத்தில் ஒரு ஆளுக்கு போட்டிருக்குன்னா அந்த சேர் யாருக்கு தான்? அப்படி சொல்லியிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த சிங்காசனத்தில் உட்கார கண்டேன். ஈக்குவல் டு காட். தேவனுக்கு சமமாய் ஒருவர் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்துவான. அதனால தான் அவரே சொல்கிறாரு, நான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்து மனுஷனாக வந்து பிறந்தார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை ரிசைன் பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து பிறந்தார். அதை பிறந்ததை எப்படி சொல்லிருக்குது? நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய. பிதா அனுப்பி வைக்கிறார் பூமிக்கு. இப்போ இங்கே வந்து பிறந்ததுனால எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க? மரியா மகன், யோசேப்பு ஆசாரி மகன் அப்படி தான் சொல்லுவாங்க. தச்சனுடைய மகன் அல்லவா, அப்படி தான் கூப்பிட்டாங்க. இவன் ஆசாரி மகன் அல்ல, இவர் பரலோக பிதாவினுடைய குமாரன். இவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். இவர் ஆசாரி குடும்பத்தில் பிறந்ததுனாலே, ஆசாரி வேலை தொழில் செய்துக்கிட்டு இருந்ததுனாலே, 30 வயசு வரை செஞ்சதுனாலே இவர் எல்லாரையும் அவர் யாருன்னு தான் கூப்பிட்டாங்க? ஆசாரின்னு தான் கூப்பிட்டாங்க. தச்சன் அல்லவா, தச்சன் அல்லவான்னு கூப்பிட்டாங்க. 30 வயசு ஆன பிறகு தான் தெரிஞ்சது இவர் தச்சன் அல்ல. தச்சு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு எடுத்தார் பாருங்க, கையை நீட்டினார். தொட்ட இடம் பூரா அற்புதம். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? பாவத்தை மன்னிக்க கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம். இங்கே இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஸ்பாட் ஹீலிங், ஸ்பாட் ஹீலிங். அந்த இடத்துல சப்பானி நடக்கிறான், அந்த இடத்துல நடக்கிறான். ஆச்சரியப்படுறாங்க, என்னடா கடவுளுக்கு தானே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம்,
அந்த தச்சனுடைய மகன் இந்த ஆசாரி மகனுக்கு பாரு என்ன அற்புதம் செய்கிற வல்லமை, ஆச்சரியப்படுறாங்க. அவங்க பார்வைக்கெல்லாம் இன்னும் அவங்க மரியாள் மகனாக தான் தெரியுது, யோசேப்பு மகனாக தான் தெரியுது. ஆனால் அவர் யோசேப்பு மரியாள் வயிற்றில் குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் காணக்கூடாத தேவன் பிதா, இயேசு காணக்கூடிய பிதா, காணக்கூடிய தெய்வம். இது காணக்கூடிய கடவுள், அவர் காணக்கூடாத கடவுள். இவர் நம்ம தேர்ந்தெடுத்து, யார் பூமிக்கு வந்து ராஜபாளைய சரௌண்டிங்கில் நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுத்து நம்மளை ரட்சித்து நம்மளை யாராக்கி வச்சுருக்காரு, சபையாக்கி. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரை கூப்பிட்றோம்? இயேசுவை எப்படி கூப்பிட்றோம் சொல்லுங்கள்? அப்பான்னு கூப்பிட்றோம். இயேசுவை எப்படி கூப்பிட்றோம்? ஏசப்பா, 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 ஏசப்பா. அப்போ அவரை எப்படி கூப்பிட்றோம்? பிதான்னு என்னது தமிழில் சொல்லுங்கள்? பிதான்னு என்ன? அப்பா. வாசிங்க ரோமர் 8:15. ரோமர் 8:15. அது 16. வாசிங்க. திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் எப்படி கூப்பிடுற? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எப்படி கூப்பிட்டோம் பிதாவை? எப்படி கூப்பிட்டோம்? வெறும் பிதான்னு கூப்பிடல, எப்படி கூப்பிடுறோம்? அப்போ இயேசுவும் அப்பா, பிதாவும் அப்பா. 2 அப்பா நமக்கு. சொல்லுங்க, நமக்கு எத்தனை அப்பா? 2 அப்பா. என்ன 2க்கு வித்தியாசம்? இவர் நம்மளை பெத்த அப்பா. யார்? இயேசு நம்மளை பெத்த அப்பா, அவர் தத்தெடுத்த அப்பா. சுவிகாரம் எப்படி சொல்லுக்கு? புத்திர சுவிகாரம், அடாப்ஷன். சுவிகாரத்துக்கு பேர் என்னது? அடாப்ஷன். தத்தெடுத்து கொண்டார். இயேசு யாரெல்லாம் எனக்கு வேணும்னு நம்மளை எடுத்துக்கிட்டாரோ அவங்கள பூரா அவர் தத்தெடுத்துக்கிறார். யார்? புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க? நம்மெல்லாம் யார்கிட்ட வந்து சேர்ந்துருக்கோம்? இயேசுவே. அப்படித்தானே யோவான் 1:12, இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ? ஏற்றுக்கொண்டது இயேசுவை, நாம் பிள்ளையானது பிதாவுக்கு. அல்லையா சொல்லுங்க? இவர் நம்மளை பெற்றாரு, அவர் நம்மளை தத்தெடுத்துக்கிட்டார். அல்லையா சொல்லுங்க? சேர்ந்து சொல்லுங்க. இப்போ 2 பேருக்கு வித்தியாசம் தெரியுதா? ஒற்றுமை தெரியுதா? இவர் 2 பேரையும் அறிவது தான் நித்திய ஜீவன், மெய்ப்பொருளை அடைவது. 2 பேரையும் அறியணும். இப்போ இவர்கிட்ட போங்களேன், இவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, லூசு போயில அவர்கிட்ட போ, அவர் தான் எல்லாம் தருவார். 16 அதிகாரத்தில் பாருங்க, யார் தான் தருவார்? பிதா ஒருவனுக்கு தந்தால் ஒழிய ஒன்றுமே கிடைக்காது. இயேசுக்கிட்ட போய் கேட்டால் யார்கிட்ட போய் கேட்க சொல்லுவார்? இப்போ நீங்களே ஜெபம் பண்ணுங்களேன். ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி முடிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுகிட்ட மட்டும் கேட்க வேண்டியதானே? அவர் என்ன கேட்டாலும் என்கிட்ட கேட்காத, யார்கிட்ட போய் கேளு? பெரியவர்கிட்ட கேளு. யார்கிட்ட கேட்க சொல்கிறாரு? பிதாட்ட போனான்னு சொல்கிறாரு. நீ யாருன்னே தெரியாது, நீ யார் மகன்னு சொல்லு, எனக்கு யார் பேரை சொன்னாத்தே அவர் ஏற்றுக்குருவார். ஏசப்பா. அப்போ அவர்கிட்ட போனால் இவர் வேற சொல்லணும், இவர்கிட்ட போனால் அவரை சொல்லணும். இவங்க 2 பேரை அல்லாமல் ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது. இதுதான் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, பிதாவே. யோவான் 14 அதிகாரம் அப்படிதான் இருக்குது. இப்போ நேரம் இல்லை, அதனால் 14 அதிகாரத்துக்குள்ள என் நாமத்தில் எதை கேட்டாலும், வாசிங்க அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். வருமா? குமாரனுடைய நாமம் மகிமைப்படும்படி பிதா செய்வார். எது கேட்டாலும் குமாரனுக்கு நாமத்தை சொன்னாத்தான் கிடைக்கும். குமாரன்ட்ட தான் வரணும். நல்லா பாருங்க, குமாரனில் பிதா மகிமைப்படணும். என் நாமத்திலே ஏசப்பா நாமத்தை சொல்லி கேட்குறோம், ஆனால் அதில் யார் மகிமைப்படுறது மாதிரி இருக்கணும்? பிதா மகிமைப்படணும். பிதா இல்லாமல் இயேசு ஒன்றும் செய்யவே மாட்டார். அவர் என்ன சொல்றாரு?
குமாரன் பேரை சொன்னாத்தான் நீ என் மூஞ்சிலே வா, என் பக்கத்தில் வாயில்னா இந்த பக்கமே வராது. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. யார் மகன்னு சொல்லு, உன்னை பெற்றது யார்? ஏசு. அப்போ ஏசப்பா பேரை சொன்னாத்தே அவரை ஏற்றுக்கிறார். யார்? பிதா. இல்லை இந்த பக்கம் வராது. இந்த ஐடியா தான் பிதா சொல்கிறாரு. யோவான் 14:3 சொல்கிறாரு. 14:6 நானே வழியும் சத்தியமும், சொல்லுங்கள், நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாட்ட போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லையா சொல்லுங்க. பற்றியெல்லாம் 2 பேரும் எப்படி செக் வச்சுருக்காங்க. இயேசுவை அல்லாமல் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து தருகிற பாவ மன்னிப்பை பெறாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாமல் ஒருவனும் எங்கே போக முடியாது. பரலோக சொர்க்க வாசலே கிடையாது. சொர்க்கத்துக்கே போக முடியாது. நீ அல்லான்னு கூப்பிட்டாலும் சரி, நீ ராமரை கும்பிட்டாலும் சரி, யாரை கும்பிட்டாலும் பரலோகம் கிடைக்காது. யாரை அல்லாமல்? என்னை அல்லாமல். இப்படி 2 பேருக்குள்ள அதிகாரம் என்ன, 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, 2 பேருக்குள்ள உறவு என்ன, இதையெல்லாம் அறிந்து நாம் சரியாய் பின்பற்றினால்தான் நமக்குள்ளே என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவனாகிய மெய்ப்பொருளை அடைய முடியும். கடவுள்னா சும்மாவா? பரலோகம்னா சும்மாவா? எதையாவது கும்பிட்டு எப்படினாலும் போயிடலாமா? முடியாது. சொர்க்கம் லேசான வாசலா? சும்மா கோயிலுக்கு அதை திறந்து வச்சு சொர்க்க வாசல்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமேன். ஏமாந்தோம்ல சொர்க்க வாசல்னு சொல்லி கோயில் வாசலை திறந்து வச்சுக்கிட்டு. இனி ஏமாந்துற. நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டோம். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. சொர்க்க வாசல் சும்மாவா? என்னை அல்லாமல் ஒருவனும் சொர்க்கத்துக்கு பிதாவினிடத்திற்கு வரும். புரிந்து கொள்ளுங்கள். இப்படி இயேசுவையும் பிதாவையும் அறிய வேண்டும். 2 பேரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1 யோவான் பின்னாடி 1 யோவான் 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். யோவான் சொல்கிறாரு, அறிவிக்கிறோம், எங்கள் ஃபெல்லோஷிப்பு, எங்கள் ஐக்கியம் எங்கள் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. அவர் சொல்றார், எங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கு? பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. நீங்கள் வேணும்னா எங்களோடு சேர்ந்துக்கங்க. அது அடுத்த வசனம். நீங்கள் வேணும்னா எங்களோடு சேர்ந்துக்கங்க, நாம் எல்லாருமே பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாகலாம். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கு? யோசித்து பாருங்கள். இப்படி பிதாவையும் குமாரனையும் நேசிக்கணும், பிதாவையும் குமாரனையும் அறியணும், அவர்களோடு ஐக்கியமாக இருக்கணும். சும்மா கிறிஸ்தவன் வந்து கண்ணை மூடிக்கிட்டு 2 தோத்திரம் சொல்ல, ஒரு காணிக்கையை போட, தூங்காமலும் ஒரு வசனத்தை கேட்க, அதுக்கு பேர் பிரசங்கம் கேட்டேன்னு சொல்ல, பிறகு எந்திரிச்சு புடுக்குன்னு ஓடிடுறது. வண்டி எடுத்துக்கிட்டு ஒருத்தட்டும் பேசுகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் சரியாக அறிந்து அவரோடு என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். உங்களோடு இயேசு இருக்கிறதை உணர வேண்டும். உங்களுக்குள் நித்திய ஜீவன் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே நான் இதை பற்றி தொடர்ச்சி நிறைய இருக்குது. என்னை நேசிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? நேசிப்பேன். அவர்களை நீதியின் பாதையிலும் நியாயத்தின் பாதையில் நடத்தி கொண்டு போய் எதை சுதந்திரிக்க வைப்பேன்? மெய்ப்பொருளை சுதந்திரிக்க வைப்பேன். அந்த மெய்ப்பொருளை சுதந்திரிக்கிறது சில சுதந்திரிக்கலாம், இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்கலாம். அதை சுதந்திரிக்கணும்னா பிதாவையும் குமாரனையும் என்ன செய்யணும்? அறிந்தவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.